இதழினில் நான் சிரிப்பேன். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன். அன்பே இனிமே உன் இதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன். கனவே கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன். தினமே மழையாய் என் மனதினில் நீ விழுந்தாய் ஓர் விதையென நான் எழுந்தேன். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன். அன்பே இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம். இடம் பொருள் மறப்போம். உனக்கென எனக்கென முதலெது முடிவெது? எதுவரை இருப்போம் அதுவரை பிறப்போம். யார் நீ யார் நான்? உலகின் கதவை தாழ்த்திறப்போம். உயிரே மழலை மொழியாய் மகிழ்ந்திருப்போம். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன். அன்பே இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். அப்படியே ஒரு அழகான பாடலை பார்த்து நிகழ்ச்சிக்குள்ள இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபோச்சி. ஆமாம், நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய நேயர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சிரிக்கிறதுக்காக நானும் ஃபயாஸும் அப்படியே ஆரம்பத்துலேருந்து அப்படியே ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா ஃபயாஸ்? ஆமாம் சலமி, அது பாருங்கள் சலமி, எல்லாத்தையும் விட சுவாரஸ்யமான விஷயம் ஸ்கூலில் தான் நடக்கும். அதாவது ஸ்கூல் லைஃப்பில் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம், பாடசாலை நாட்களில் தான் ரொம்பவும் அருமையான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஆசிரியர் வந்து பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ டீச்சர் வரான்னு சொன்னாங்க, எழுப்பிட்டாங்க.
அப்போ சொல்லிக்காரு சார் வந்தவொடனே நம்மெல்லாம் இன்னைக்கு இலக்கியம் படிக்க போகிறோம், இது என்ன காலம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் எழும்பி சார் இது எங்களுக்கு கஷ்ட காலம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாம், ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து இப்படியெல்லாம் கேட்டால் நாங்கள் வந்து அது வந்து கஷ்ட காலம் தானே. அதாவது வந்து கிளாஸ் ரூமில் தூங்குற பையங்க தான் ஆசை அது அதிகம் இல்லையா ஃபயாஸ்? சரி, அப்படியே நம்ம வியூஸுக்கு இப்போ தூங்குற பசங்க தான் அதிகம், நீ சொல்கிறது சரிதான். நானும் அது மாதிரி தான், அந்த சைட் தான், லாஸ்ட் பெஞ்ச் இல்லையா, அடிக்கடி தூங்குவேன். ஆமாம் ஆமாம், நம்மளுடைய ஃபயாஸ் வந்து அவர் வந்து சொல்கிறாரு அவர் வந்து அடிக்கடி தூங்குவார் அப்படின்னு. அடுத்ததா வேறு ஏதாவது அதாவது நம்ம ஸ்கூல் பற்றியே சொல்லிடுவோம், அதாவது ஸ்கூல் லைஃப் பற்றியே சொல்லிடுவோம். இப்படி தான் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து கேட்டிருக்காரு, ஆனால் அவனா கூட தெரியாமல் எதுக்குடா ஸ்கூலுக்கு வர, போய் மாடு மேய்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவன் சொல்லியிருக்கான், மாடு மேய்க்க கூட நான் லாய்க்கில்னு தான் எங்கள் அப்பா என்னை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு கூட லாய்க்கில்லை அப்படின்ட்டு தான் அனுப்பியிருக்கு இல்லையா ஃபயாஸ்? ஆமாம் ஷலமி, அதாவது வந்து பசங்க வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. அடுத்தது வேறு ஏதாவது அப்படியே நாங்கள் சிரிக்கிற மாதிரி. சரி, அதாவது ஸ்கூல் லைஃப் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொன்று சொல்லலாம், நம்ம வியூஸுக்கு பிடிச்ச மாதிரி. உங்கள் எல்லாருக்குமே பாட்டி வடை சுட்ட கதை தெரியும் தானே? ஆமாம், பாட்டி வடை சுட்ட கதை தெரியும். அதையும் லவ்வை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு புதுசாக ஒரு தத்துவம்னு சொல்ல போகிறேன். சொல்லுங்க. தத்துவம் கொஞ்சம் பில்டப் கொடுங்க, அப்படிதான் சொல்லியாச்சு. அதாவது நண்பன் சொல்கிறான், மச்சான் நட்புக்கும் காதலுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நண்பன் சொல்கிறான், மச்சி காதல் என்பது காதலுங்கிறது பாட்டி சுட்ட வடை மாதிரிடா, யார் எப்போ வேணா தூக்கிட்டு போவோம். அதுக்கு ஆனால் மச்சி நட்புங்கிறது பாட்டி மாதிரி எவனுமே தூக்க மாட்டான் மச்சி, எவனுமே தூக்க மாட்டானாடா. அதான் உண்மைதான், அது நட்புன்றது உண்மைதான் ஃபயாஸ். வந்து யாருமே அது அசைக்க முடியாது என்று தான் சொல்ல முடியும். நேரில் அப்படியே தொடர்ச்சியாக அணிந்திருக்கலாம். www.tamari.com மூலமாக ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து கொள்ளலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ டைப் செய்து உங்களுடைய கருத்துக்கள், தகவல்கள், கடி ஜோக்ஸ் எல்லாம் அப்படி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுப்பிட்டே இருங்க. நான் உங்களுடைய நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பாடலா இல்லை காமெடியாக வேணும், அப்படி யாருக்கா டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்லாம் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக அப்படியே நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக பாடலா ஜோக்கா அப்படி ஏதாச்சும் அதாவது பாடல் இப்போ தானே ஒரு பாடலை கேட்டோம், அருமையான ஒரு லவ் சாங் கேட்டோம். அதாவது லவ்வுக்கு எதிர்ப்பாவெல்லாம் பேசிட்டு என்னப்பா இந்த பொண்ணும் பையனும் பாடல் லவ் சாங்கை போடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன நாங்கள்லாம் லூசுங்க, அப்படிதாங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ஆமாம், நாங்கள் அப்படி தான். அதாவது வந்து ஃபீல் ஆகணும் இல்லையா ஃபயாஸ்? நம்மளுடைய நேர்கள் வந்து அதாவது வந்து இப்போ வந்து கேட்டுட்டு இருப்பாங்க நம்மளுடைய வட்டப்பூச்சி நிகழ்ச்சியை வந்து பெண்கள், அதாவது இளம் பெண்கள், இளம் ஆண்கள் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீலிங்கான சாங் போட்டால் தான் அவங்க வந்து ரொம்பவே இளம் பெண்களும் பையங்களும் ஆல்ரெடி ஃபீல் ஆயிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ரெண்டு பேருமே மூளை இல்லாதவங்க தானே. ஏன்னா நீங்கள் சொல்கிறது நீங்கள் எதை மெயின் பண்ணி சொன்னீங்கன்னு புரிஞ்சிச்சு. அதாவது காதல் அப்படியே ஃபீல் ஆகி அப்படி வரணும். சரி, காதல்னாலே மக்குதாம்மா, காதல்னாலே மக்குதான். சரி ஃபயாஸ், நான் ஒத்துக்கொள்றேன், வேணாம் அதை விட்டுடலாம். இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடலா காமெடியா ஃபயாஸ் சொல்லுங்க. அது காமெடி தான் ஷலமி, காமெடி தான் ஷலமி அப்படின்னு சொல்லிட்டாரு. நேரில் அப்படியே தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் 12:30 மணி வரை. அதாவது பாருங்க ஷலமி, இன்னைக்குன்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் அப்படியே டைம் போனதே தெரியல இல்லையா? ஆமாம், அதாவது நம்மளுடைய வட்டம்பூச்சி நிகழ்ச்சி வந்து அப்படியே செய்கிறதுக்கு வந்தோம்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியலை. என்ன அப்படின்னா அதாவது வந்து நம்ம போடுற ஜாக்ஸ், அதாவது பாடல்கள் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. நமக்கே அப்படின்னு சொன்னால் நேரம் போகிறது தெரியலாமல் நம்ம நேர்கள் எல்லாம் அப்படி சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன? ஆமாம் ஷலமி, அப்படியே தொடர்ச்சியாக நம்ம ஜோக்கனை கேட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம், அப்படியே ஜோக்கா பார்த்துட்டு வேண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்பூச்சி. நமஸ்தே. டேய், ஏன்டா இடியாப்பம் வைக்க வந்த மாதிரி வாசல்ல நிக்கிற? வா உள்ள. டேய், எப்பவும் ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அது சொல்றா. எப்பவுமே சொல்றது உன்னை புரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏமா சொல்லம்மா. அது இல்ல மச்சான், அது வெல்கம் டு அது சொல்லு. வெல்கம் டு கன்ஃபியூஷன் சார். டேய் மச்சான், சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ஏமா ரேஷன் கடையில வேலை செய்யற மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு சொல்ற, சிரிச்சுனே சொல்லுமா. வெல்கம் டு கிங்ஃபிஷர் சார். ஐ அப்ரிஷியேட் யூ மை டார்லிங், யூ ஆர் சோ செக்ஸி. காட் பிளஸ் யூ. இது ஆரம்பம் தான். டேய், யார் மேலடா? டேய், யார் மேல கை வைக்கிற? டேய், புறா கையறா. டேய், யார் புடிச்சல? ஆண்டி கொத்தி குடு ஆண்டி. சார் ப்ளீஸ். ஏய், தூரா. யார் மேல டீச்சர்? டேய், ஸ்டாப். ப்ளீஸ். சாரி. என்னாச்சு சார்? ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க,
நான் சால்வ் பண்றேன். இப்போ சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? வாழ்க்கையே ப்ராப்ளம் தாங்க. நான் நினைச்ச எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியாதா, லவ் கூட செட் ஆகல. அட்லீஸ்ட் இந்த ஜன்னல் சீட்டா வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே ப்ளீஸ்? டிஃபன் சாப்பிடுற ஒருத்தன் டிப்ஸ் வைக்கிற ஒருத்தனா, நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுப்பேன், அவர் விண்டோ சீட்ல உட்காந்து வருவாரா? அதெல்லாம் முடியாது, வேலைக்காது. ஏங்க ரொம்ப ஓவரா பேசுறான், இதெல்லாம் ஒத்து வராதுங்க. நான் ஃபுட்பாலே அடிச்சுக்கிறேன். என்ன? ஹலோ, என்ன ஃபுட்பால்? என்னங்க நீங்க ஃளைட்ல எல்லாம் ஃபுட்பால் அடிக்கிறீங்க? அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. என்னங்க நீங்க ஃபுட்பால் அடிக்க விட மாட்டேங்கிறீங்க, விண்டோ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எங்க போய் டிரைவர் சீட்ல உட்கார்றது? டிரைவர் சீட்லயா? அப்ப உங்க சீட்ல உட்கார வச்சுங்க. ஐயோ மேடம் லீவ் இட். ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க என் ஃப்ரெண்டோட எக்ஸ் லவர். சோ அதனால அவனே போய் அந்த விண்டோ சீட்ல உட்கார்ந்து சொல்லுங்க போங்க. டேய் நீ என்ன பிச்சை போடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்ல. சரிதான் போடா. ஏய் ஆணவத்துல ஆடாதடா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். டேய் தேவையே இல்லாம என்ன பஞ்சு டைலாக் பேசுற? பஞ்சு பேசல. ப்ளீஸ் சார், உங்க ரெண்டு பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், போய் உங்க சீட்ல உட்காருங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி மச்சான், இப்போ நீ உட்காரு. எப்படி இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு நடுவுல கேண்டீன்ல நிப்பாட்டுவீங்கல்ல, அப்ப மாதிரி உட்காந்துக்கலாம். கேண்டீனா? சார் நாங்க கேண்டீன்ல எல்லாம் நிப்பாட்டுறது இல்ல சார். பாயிண்ட் டு பாயிண்டா? இல்ல சார், எல்லாமே இங்கே கிடைக்கும். என்னது எல்லாமே இங்க கிடைக்குமா? யா, உங்க ரெண்டு பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு போய் உங்க சீட்ல உட்காருங்க. மச்சான் பார்த்தாலே பாவமா இருக்குது. விண்டோ சீட் உனக்கு வேணா எனக்கு வேணா, அவன பேர் இங்க உட்காந்துக்கலாமா? ஓகே ப்ளீஸ் ஓகே உட்காருங்க ப்ளீஸ். It's time to take off. Can you please fasten your belt? பெல்ட்டா? நான் ஆல்ரெடி போட்டுருக்கேனே. இந்த பாருங்க மச்சான் போட்டுருக்கான். நான் அந்த பெல்ட் சொல்லல, சீட் பெல்ட் சொன்னேன். சீட் பெல்ட்டா? ஐயோ நான் அதெல்லாம் எடுத்துட்டு வர்றீங்களே. ஒரு நிமிஷம். ஏய் மீரா, இது பப்ளிக் பிளேஸ். அந்த ஆண்டில வர பாக்குறாங்க. மீரா எக்ஸ்கியூஸ் மீ. தென்னை மரம் ஏறிட்டு இருக்கேன். டேய் பிளைட் ஆட்டத்துல அடி வயிறு கலக்குதுடா, அதான் பயத்து காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். டேய் என்னடா சொல்ற? ஹலோ ஹலோ மேடம், மேடம் உங்களதான், வாங்க வாங்க. சொல்லுங்க சார். எனக்கு பெல்ட் அவுத்து விடுங்க. ஏ என்னாச்சு? நான் டிரைவரை பார்க்கணும், எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. டிரைவரா? அப்ப கிளீனர் வர சொல்லுங்க. He's not a cleaner, he's not a driver. He's called a pilot. And you can't see him right now. Whatever it is, you can tell me. Fast, quick. ஏங்க என்னமோ ஐசு வார்டு நர்ஸ் மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பேசுறீங்க? மனித உயிரினம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் ஃப்ரெண்ட் பார்த்தாக்கு, என் ஃபேமிலிக்கு, என் நம்பி இருக்கிற பொண்ணுக்கு யாருங்க பதில் சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்களா? என்னங்க நீங்க ஏதோ பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா நாங்க உங்களுக்கு பாராசூட் தருவோம். ஓகே சார்? ஏங்க உயிர் போற நேரத்துல தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்க என்ன பண்றது? பாராசூட் அதெல்லாம் தெரியாதுங்க. உங்களை நம்பி தானே ஏறி இருக்கோம். உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணாம், எங்க எல்லா உயிருக்கும் நீங்க தான் உத்தரவாதம். வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க, அது போதும். இல்ல இல்ல அது எப்படி சார்? நான் நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்க பெல்ட் அவுத்து விடுங்க, டிரைவர்ட்ட பேசுங்க. வெயிட், calm down please. I'll come back. அது மச்சான் சிஸ்டர் அப்படி பாக்காதடா. இவன் என் சிஸ்டர்னா அப்ப மீரா அவளும் உன் சிஸ்டர் தான்டா. டேய் எல்லா பொண்ணுல எனக்கு சிஸ்டர் ஆக்கிறதுக்கு பேசாம ஒரு வெள்ளை கவுன் கொடுத்து என்ன ஃபாதர் ஆக்கிடுறா. Hello sir, I'm Jennifer, senior air hostess. சொல்லுங்க சார், any problem? Can I help you? ஹெல்ப்லாம் எதுவும் வேணாம் மேடம். நீ இப்படியே இங்க நின்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் மேடம். டேய் மச்சான் புன்னகை அரிசிடா. இப்போ நான் என்ன புழுங்கல் அரிசி நான் சொன்னேன்? சி மேடம், நாங்க எது நீங்க ஏதோ பேப்பர்ல சைன் கேட்டீங்களா? மீரா சொன்னாங்க. பேப்பர்ல சைனா? யார் அந்த மீரா பொண்ணு சொன்னாலா? எங்க அவ? ஹலோ மீரா, come here. Hello, is this the way you call me? பாருங்க What do you think of yourself? மீரா ரிலாக்ஸ். முதல்ல உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன் இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? இல்ல ஜெனிஃபர், அவங்க கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. மீரா, இதானே உங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்? Yes. As a senior air hostess